கேப்டனோட ரசிகர்கள், தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மா ஜனவரியில் நடத்த போற மாநாடு பத்தி வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கை தான். இது சும்மா சாதாரண மாநாடு இல்லங்க, ரொம்ப முக்கியமான மாநாடு. கேப்டன் நம்ம கூட இல்லாம கட்சி நடத்த போற முதல் மாநாடு இது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற மாநாடுங்கிறதால இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிரேமலதா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை கஷ்டங்களையும் துரோகங்களையும் மனசுல வச்சு நன்றி மறந்தவங்களுக்கும் துரோகம் செஞ்சவங்களுக்கும் மக்கள் நலனை புறக்கணிச்சவங்களுக்கும் ஒரு பாடம் புகற்ற மாநாடா இது அமையும் சொல்லியிருக்காங்க. சும்மா அதிருதில்ல, இந்த மாநாட்டுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. மாநாடு நடக்கிற இடம் கடலூர் மாவட்டம் பாசார் கிராமம், தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல. நாள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்குதாம். அம்மா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த மாநாடு சும்மா கூடி கலைஞ்சு போறதில்ல. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஜெயிக்கிறதுக்கான முதல் அச்சாணியா இந்த மாநாடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கட்சி தொண்டர்கள் கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தலைமையில ஒன்றிய, நகர, பேரூர் கிளை நிர்வாகிகள்னு எல்லாருமே அவங்கவங்க பகுதியிலிருந்து பொதுமக்களையும் திரட்டிட்டு வந்து மாநாட்டுல கட்டாயம் கலந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிராமத்துல, ஊராட்சியில இருக்கிற கிளைகள்ல கூட பேனர் வைக்கணும், கட்சி கொடிகள் பறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாரோட வெற்றி. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கடலூர்ல குவியணும்னு அன்பான வேண்டுகோள் வச்சிருக்காங்க. சும்மா ஆட்டம் பாட்டத்தோட நம்ம பலத்தை உலகுக்கு காட்டுற ஒரு மாநாடா இது இருக்க போகுது. எல்லாரும் ரெடியா இருங்க.